வார்த்தைக்கு அர்த்தம்? What is the meaning of the word grace? Anybody from the audience? கிருபை என்றால் என்ன? What is the meaning of grace? சொல்லுங்களேன் யாராச்சும். சொல்லுங்க. Blessings, correct. வேற வார்த்தைகள் இன்னும் யாரும் சொன்னாங்க? Free gifts. கிருபை என்கிற வார்த்தை அடிக்கடி இந்த கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. கிருபை என்றால் என்ன? அன்மெரிட்டட் கிஃப்ட். அழகா சொன்னாங்க, gift தான். கிருபை என்றால் gift தான். The meaning is gift, but it means unmerited gift. இந்த ப்ரொஃபஷனல் செட்டப்பில் ஒருவேளை ஒரு ப்ரொமோஷன் நமக்கு வந்துச்சு, திஸ் இயர் அப்ரைசலில் நம்ம சரியாகவே பண்ணலையே, ஏன் நமக்கு ப்ரொமோஷன் வந்துச்சு நம்ம யோசிப்போம் தெரியுமா? அங்கே தான் கிருபை. ஸோ when we think about grace, it is unmerited grace. We don't deserve it, but the Lord is bestowing grace upon us. பல நேரத்தில் யோசிச்சு பார்ப்போம், நமக்கு இந்த காரியம்லாம் நமக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கோமே, ப்ரொஃபஷனலி, பர்சனலி, ஃபேமிலியில் வந்திருக்கோமே, இவ்வளோ கிருபையை பெற்றிருக்கோமே, இதுக்கெல்லாம் நம்ம தகுதி ஏதோ செஞ்சோமா? நன்மை நல்லது செஞ்சோமா? கிடையாது. யோசிச்சு பார்க்குறப்ப ஒரு நன்மையும் செஞ்சுருக்க மாட்டோம். ஆனால் நிறையா நன்மைகளை நமக்கு கடவுள்கிட்ட இருந்து நம்ம பெற்றிருப்போம், அதை நம்ம வாங்கியிருப்போம். அதுதான் கிருபை. So whenever we come together, we say, Lord, we don't deserve any of the good things that you have done in our lives. It is only through your கிருபை. ஒரு கிருபைன்னு கூட ஒரு பாட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆச்சுல, அந்த கிருபை தான். கிருபை என்றால் புரிஞ்சுக்கலாம், அன்மெரிட்டட் கிஃப்ட் தான். கடவுள் நமக்கு பல நேரத்தில் நம்ம செய்யாத காரியங்களுக்கும் நன்மைகளுக்கும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஸோ இந்த நேரத்தில் அவருடைய கிருபையை கொண்டாடிட்டு இருக்கோம். அவங்க இந்த பெனிஷ்பா சுபினுடைய வாழ்க்கையில், இந்த லைஃப் ஆஃப் பெனிஷ்பா அண்ட் சுபின், the goodness that the Lord has done is through his grace, and we are celebrating grace. கர்த்தரை உயர்த்திடுங்க. புரிஞ்சிச்சில் அர்த்தம்? சேர்ந்து பாடலாம். கர்த்தரை உயர்த்திடும் காலம் இது, நன்றியால் துதித்திடும் நேரம்.